புதுசா பாக்குறவங்களுக்கு இது எந்த இடம் அப்படின்றது தெரியாதுங்க. ஆனா என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இந்த இடத்த பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது நம்மளோட பழைய ரெண்டல் ஹவுஸ் அப்படின்னு. வக்கேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு திரும்ப வருவேன்றது நானே எதிர்பார்க்கலங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த வீட்டுல நாங்க இருந்திருக்கோம். இப்ப நாங்க வச்சிருக்க கார் இந்த வீட்டுக்கு வந்துதான் வாங்கணும். சொந்த வீட்டையுமே இந்த வீட்டுக்கு வந்துதான் வாங்கணும். ஏன் என்னோட யூடியூப் ஜேர்னியையுமே இந்த வீட்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டல் ஹவுஸ் தான். சோ எப்பயாவது ஒரு நாள் இந்த வீட்டை விட்டுட்டு போக தான் போறோம் அப்படின்றது தெரியுதுங்க. இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வரும்போது ஒரு மாதிரி வருத்தமா இருந்தது. பட் நமக்கு அப்புறம் என்னோட சிஸ்டர் ஃபேமிலி தான் இங்க வர போறாங்க. சோ எப்ப வேணாலும் நான் இந்த வீட்டுக்கு வரலாம், நம்ம வீடு மாதிரி இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருந்தது. இப்ப நாங்க இருக்க வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வரணும்னா ரொம்ப லாங்குங்க. அதனால அடிக்கடி எல்லாம் வர முடியாது. போன வாரத்துல ஒரு நாள் போயிருந்தேன். ஒன் டே ஃபுல்லா அங்க இருந்துட்டு நம்ம வச்சுட்டு வந்திருந்தோம் இல்லையா கற்பூரவள்ளி செடி, அது நல்லா வளர்ந்திருந்தது. சோ அதுல இருந்து ஒரு பிரான்ச்சும் என்னோட சிஸ்டர் வச்சிருந்த மணி பிளான்ட்ல இருந்து ஒரு பிரான்ச்சும் எடுத்துட்டு வந்திருந்தேன் வீட்டுல வைக்கலான்னு.